கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காதலிப்பது பாவமா? நிச்சயம் பாவமே. ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ காதலிக்கும் போது அந்த காதலியோடு இச்சையோடு பார்ப்பார்கள், கட்டிப்பிடிப்பார்கள், முத்தம் கொடுப்பார்கள், எல்லாம் நடக்கும். ஆனால் இது ரொம்ப பாவம் அல்லவா? அதாவது தவறான சிந்தனை உங்களுக்குள் வரும். அது பாவமே. திருமணம் ஆவதற்கு முன்பாக அந்த ஆணோடும் அந்த பெண்ணோடும் தவறாக நடந்து கொள்ளும்போது சிந்திக்கும்போது விபச்சாரம் செய்தது போல் தான். ஏனென்றால் பரிசுத்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் காதலிப்பது தவறு. காதலிக்கிற எல்லோரும் திருமணம் செய்வது கிடையாது. இடையில் பிரிந்து விடுகிறார்கள், விட்டு விலகி விடுகிறார்கள், ஏன் சிலர் இறந்து விடுகிறார்கள், மற்றவர்களை திருமணம் செய்ய நேரிடுகிறது. திருமணத்துக்கு முன்பாக இச்சோடு பார்க்கவோ பேசவோ கூடாது. அது பாவமே. காதலிக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்களுக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். திருமணம் ஆன பிறகு மனைவியின் கணவனின் காதலிப்பதே நல்லது, சிறந்தது. நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 18-19 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளம் வயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு, அவளை நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலும் இருப்பாளாக, அவளுடைய ஸ்தானங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவி ஆன பிறகு அவளை நேசிக்கணும், அவளை காதலிக்கணும், அவளோடு இசைந்திருக்கணும், மற்றவர்களை அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? தேங்க்யூ.